வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன புத்தகம். ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. 1926ல வெளியான புத்தகம் இது. RHJ அப்படிங்கிற புனைப்பெயர்ல எழுதப்பட்ட இட் ஒர்க்ஸ். இதோட மைய கருத்தே ரொம்ப நேரடியானது. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சா போதும், அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. நம்மகிட்ட இந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் இருக்கு. சரி, இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த சிம்பிளான திட்டம் என்ன? ஏன் இது இவ்ளோ வருஷமா பலரை கவர்ந்துட்டே இருக்கு? அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி. இதோட ஆசிரியர் யாருன்னே தெரியல, ஒரு அனாமதேய நபர் தான். ஆனா புத்தகத்தோட முன்னுரை சொல்றத பார்த்தா அவர் வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சவரு, நிறைய செல்வம், நண்பர்கள், அப்புறம் நல்ல தாராள குணம் கொண்டவர்னு சொல்றாங்க. ஆமா. அவரோட வெற்றிக்கு காரணம்னு அவர் நம்புற எப்படி சொல்றது, ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு உண்மைதான் இந்த புத்தகம்னு சொல்றாங்க. ம். ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது ஒரு சுருக்கு வழி மாதிரி காட்ட முயற்சிக்குது. ஆமா. இந்த புத்தகத்தோட ஆணிவேரே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வலிமை மிக்க சக்தி பத்தினதுதான். மைட்டி பவர் விதின் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் இத அகநிலை மனம், அதாவது சப்ஜெக்டிவ் மைண்ட்னு சொல்றாரு. அகநிலை மனம். ஆமா. இது நாம இன்னைக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம்னு சொல்றோமே, அதோட ஒரு வடிவமா பார்க்கலாம். நம்மளோட அன்றாட தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டது இது. சுவாரஸ்யமா ஆசிரியர் இதுக்கு எம்மானுவேல் அப்படின்னு ஒரு பேரும் கொடுக்கறாரு. எம்மானுவேல். ஆமா, அதுக்கு அர்த்தம் நம்மில் உள்ள கடவுள் அப்படின்னு வருது. ஒருவை அந்த சக்தியோட எல்லையற்ற தன்மையை காட்டுறதுக்காக இந்த மத குறிப்பை பயன்படுத்தியிருக்கலாம். பேர் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா இந்த உள் சக்தி உங்களோட புறநிலை மனம், அதாவது நம்ம யோசிச்சு செயல்படுறோமே, அந்த மனம் உண்மையா ஆழமா எதை விரும்புதோ அதை நிறைவேற்ற தயாரா இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஓஹோ. இது அந்த 19, 20ஆம் நூற்றாண்டுல பிரபலமான நியூ தாட் இயக்க கருத்துக்களோட நல்லா பொருந்தி போகுது. ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த உண்மையான தீவிரமான விருப்பம். சரி. சும்மா ஒரு மேம்போக்கான ஆசை, இல்ல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அரைகுறை எண்ணம்லாம் பத்தாதுன்னு புத்தகம் அழுத்தமா சொல்லுது. அப்போ தீவிரமா வேணும்னு நினைக்கணுமா? ஆமா, அப்படிப்பட்ட அரைகுறை எண்ணங்கள் அந்த உள் சக்தியோட முழுசா கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஏன் உடல் நலமா கூட இருக்கலாம். அதுல உண்மையான ஆழமான ஒரு நேர்மையான விருப்பம் இருக்கணும். புத்தகம் சில உதாரணங்கள் கூட கொடுக்குது பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்க. ஒரு ஆபீஸ் பாய் ஜிம்மி ஒரு சிகப்பு காரை பார்த்துட்டு, ஆஹா இது என்னோடதா இருந்தான்னு நினைக்கிறான். ஒரு டெலிபோன் ஆபரேட்டர் புளோரன்ஸ் நகைக்கடையில ஒரு மோதிரத்தை பார்த்து ஏங்குறான். கணக்கு பிள்ளை ஜோன்ஸ் ஒரு அழகான வீட பார்த்துட்டு மனைவி கிட்ட, இது மாதிரி வீடு நல்லாதான் இருக்கும், ஆனா நம்மால முடியாதுன்னு சொல்றாரு. நெகட்டிவா சொல்றாரு. ஆமா. சேல்ஸ்மேன் வேண்டம் சம்பளம் பத்தலன்னு புலம்புறாரு. ஒரு கம்பெனி தலைவர் பேண்டம் தனக்கு வருஷா வருஷம் வர்ற ஹே ஃபீவரை பத்தி ரொம்ப விரக்தியா பேசுறாரு. இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவும் இல்ல, அது கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல. ஓ, அப்போ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நிச்சயமா. அதனால அவங்களோட யதார்த்தமும் அப்படியே இருக்குன்னு புத்தகம் விளக்குது. அப்போ வெறும் ஆசையா இல்லாம ஒரு உண்மையான விருப்பமா மாத்தி அந்த சக்தியை பயன்படுத்த இந்த புத்தகம் சொல்ற திட்டம் என்ன? இது பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கே. முதல் படி, ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு உண்மையாவே தேவைப்படுற விஷயங்கள், நீங்க விரும்புற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அதோட முக்கியத்துவத்துக்கு ஏத்த மாதிரி வரிசையா எழுத சொல்லுது. எவ்வளோ வேணாலும் எழுதுங்க, பெருசா ஆசைப்பட பயப்படாதுங்கன்னு சொல்லுது. இது தினமும் பார்த்து அப்டேட் பண்ணலாம், சேர்க்கலாம், நீக்கலாம். ஆமா, அது ஒரு டைனமிக் லிஸ்ட் மாதிரி. ஆரம்பத்துல இப்படி ஒரு லிஸ்ட் போடுறதே கொஞ்சம் எப்படி சொல்றது, வினோதமா தோணலாம் இல்லையா? ஆமா, தோணலாம் தான். ஆனா அந்த பட்டியலை எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு 3 திட்டவட்டமான விதிகளை பின்பற்ற சொல்லுது புத்தகம். ரொம்ப சிம்பிள். 1, படியுங்கள். உங்க விருப்ப பட்டியலை தினமும் 3 தடவை, காலையில எழுந்ததும், மதியம், அப்புறம் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி கவனமா படிக்கணும். 3 தடவையா? சரி. 2வது, சிந்தியுங்கள். நீங்க எழுதின அந்த விருப்பங்களை பத்தி உங்களால முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி நினைக்கணும். அந்த எண்ணங்கள்லயே உங்க கவனத்தை வைக்கணும். ஓகே. 3வது, பேசாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான விதி. பேசக்கூடாதா? ஆமா. உங்க திட்டம் பத்தியோ உங்க பட்டியல் பத்தியோ யார்கிட்டயும் பேசாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் சக்தியை தவிர வேற யார்கிட்டயும் இத பத்தி பேச வேணான்னு சொல்லுது. ஏன் அப்படி? ஒருவேளை மத்தவங்களோட சந்தேகங்கள் இல்ல அவங்களோட நெகட்டிவ் கருத்துக்கள் நம்ம நம்பிக்கையை குறைச்சிடுமோன்னு இருக்கலாம். இல்லனா நம்ம திட்டத்தை பத்தி பேசும்போதே அதை செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துடுமோ? ஆமா, அதுவும் நடக்கலாம். அதனால உண்மையான முயற்சி குறையலாம்.
அந்த உள் சக்தி தான் அதை அடைய வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் அதோட நம்பிக்கை. இங்கதான் இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. சும்மா கார் வேணும், வீடு வேணும்னு பொதுவா இல்லாம ரொம்ப துல்லியமா விவரமா இருக்கணும்னு புத்தகம் வலியுறுத்துது. ஆமா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. உதாரணத்துக்கு கார்னா என்ன மாடல், என்ன ஸ்டைல், என்ன விலையில, என்ன கலரு, எப்போ அது உங்களுக்கு வேணும்னு வரைக்கும் முடிவு செய்ய சொல்றாங்க. ம் வீடுனா அதோட அமைப்பு, இடம், தோட்டம் வேணுமா, எப்படி டெக்கரேஷன் பண்றது, தோராயமா எவ்வளோ செலவாகும், பணம்னா எவ்வளோ தொகை, வேலையில ஒரு சாதனை செய்யணும்னா அது என்ன சாதனை, எவ்வளோ சேல்ஸ், எந்த தேதிக்குள்ள, அதுக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் தேவை. அப்பா, இவ்ளோ விவரமாவா? ஆமா, இது கொஞ்சம் குழந்தைத்தனமா தோணினாலும் ஒரு கிளியரான கோல் செட் பண்றதுக்கு இது உதவுது போல. உண்மைதான். ஆரம்பத்துல இவ்ளோ விவரமா யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அப்புறம் முழுமையான நம்பிக்கை உடனே வராதுங்கிறதையும் புத்தகம் ஏத்துக்குது. சரி. பட்டியல்ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு கூட தோணலாம். ஆமா, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத மாதிரி. கரெக்ட். ஆனாலும் அதையும் எழுதுங்கன்னு தான் சொல்லுது. சந்தேகம் வந்தா என்ன செய், உடனே அந்த லிஸ்ட் எடுத்து படிங்க. இல்ல மனப்பாடமா தெரிஞ்சா உங்க உள் மனசு கிட்ட, அந்த சக்தி கிட்ட உங்க விருப்பங்களை பத்தி திரும்ப திரும்ப சொல்லுங்க, அந்த சந்தேகம் போற வரைக்கும். ஓ, சரி. இன்னொரு முக்கியமான அட்வைஸ், நெகட்டிவா பேசுறவங்க, எதையும் சந்தேகப்படுறவங்க கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளியே இருங்க. அதுக்கு பதிலா நீங்க விரும்புற விஷயங்களை ஏற்கனவே அடைஞ்சவங்களோட பழகுங்க. ஓ, பாசிட்டிவ் அசோசியேஷன். ஆனா முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட கூட உங்க ரகசிய திட்டத்தை பத்தி சொல்லக்கூடாது. இது நடைமுறையில கொஞ்சம் சவாலா இருக்குமே. நம்மள சுத்தி நெகட்டிவ் ஆட்கள் இல்லாமலா இருப்பாங்க. சரி, இந்த முறைய பின்பற்றி முதல் வெற்றி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும்? புத்தகம் சொல்றது என்னன்னா, அப்ப கூட ஒரு தடை வரும். இது எப்படி சாத்தியம்? இது சும்மா தற்செயலா நடந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் வருமா? டவுட் வரும். ஆமா, இது நம்மளோட பழைய அவநம்பிக்கை பழக்கம் திரும்ப வர்றதுதானே சொல்லுது. அப்படி நடக்கும்போது உடனே அந்த வெற்றிக்கு காரணம் உங்க அகநிலை மனசோட சக்திதான்னு உணர்ந்து அதுக்கு மனசார நன்றி சொல்லணும்னு வலியுறுத்துது. ஆமா, அந்த நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம். இது நம்பிக்கைய இன்னும் வலுப்படுத்த உதவுமா? ஆமா, அந்த நன்றியுணர்வு வெறும் ஃபார்மாலிட்டியா இருக்கக்கூடாது. உண்மையான நேர்மையான நன்றியுணர்வு சந்தோஷத்தை தரும். அது உங்க முகத்திலையும் தெரியணும்னு புத்தகம் சொல்லுது. சரி. நன்றி சொல்லும்போது அந்த சக்தி எப்படி வேலை செய்யுது, அதோட மெக்கானிசம் என்னன்னெல்லாம் ஆராய முயற்சிக்காதீங்க. ஓ, ஏன் அப்படி? அது எப்படி வேலை செய்யுது, அதோட பின்னணி என்னன்னு யோசிக்க வேணாம். அது நம்ம தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டது. கிடைச்சத நன்றியோட, சந்தோஷத்தோட, இன்னும் அதிக நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டா போதும். புரியுது. இந்த எப்படின்னு ஆராயாதே அப்படிங்கிற கருத்து ஒருவேளை நம்மளோட பகுத்தறிவு மனசோட குறுக்கீடுகள் அந்த உள் சக்தியோட செயல்பாட்டை தடுக்காம இருக்கிறதுக்காக இருக்கலாம். இல்லனா இது முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையா வச்ச ஒரு செயல்முறைங்கிறத காட்டுது. அதே சமயம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் இந்த புத்தகம் கொடுக்குது. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இந்த உள் சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற விஷயங்கள், நோய், துன்பம், இதை கூட அடைய முடியுமா? அப்படியா? ஆமா. ஆனா அப்படி செஞ்சா அதோட விளைவுகளையும் நீங்க தான் ஏத்துக்கணும். அதனால உங்களுக்கும் சக மனிதர்களுக்கும் மிக உயர்ந்த நன்மையை தரக்கூடிய விஷயங்களையே திட்டமிட்டு விருந்துங்கன்னு அறிவுறுத்துது. சரிதான். நல்லது நினைச்சா நல்லது நடக்குங்கிற மாதிரி. ஆமா. அதனால புக்கம் ஒரு பிராக்டிக்கல் வழியையும் காட்டுது. முதல்ல பணம், பொருள் மாதிரி கொஞ்சம் எளிதா அடையக்கூடிய நமக்கு பரிச்சயமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. சின்ன ஸ்டெப்ஸா. ஆமா. இத அடையறது ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்துறது, மத்தவங்க நல்லதுக்காக வேண்டறது, இல்ல ஒரு நோயை குணப்படுத்துறது மாதிரி பெரிய விஷயங்களை விட கொஞ்சம் எளிதாவும் வேகமாவும் இருக்கலாம். இந்த சின்ன சின்ன வெற்றிகள் உங்க நம்பிக்கையை வளர்க்கும். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போங்க. ஓஹோ. வாழ்க்கை மேம்பாடு, உறவு சிக்கல்கள், ஆரோக்கியம்னு இன்னும் ஆழமான விஷயங்களுக்குள்ள போகலாம். நீங்க இப்படி முன்னேறும்போது மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணமும் உங்க பட்டியல்ல தானாவே இடம் பிடிக்கும்னு சொல்லுது. அப்படியா? ஆமா, சுயநலம் இல்லாம குடுக்கறவங்களுக்கு கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம். ஏன்னா பிரபஞ்சம் அந்த வெற்றிடத்தை நிரப்பும்னு புத்தகம் சொல்லுது. இது கொடுப்பதன் மூலம் பெறுகிறாய் தத்துவம் தான். இந்த புக்கம் 1926ல முதல் பதிப்பை பார்த்துச்சு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி 1978ல இதுக்கு 34வது பதிப்பு வந்தப்ப 8,61,000 பிரதிகள் அச்சிடப்பட்டிருந்துதான். ஓ, அது அந்த காலத்துல ரொம்ப பெரிய நம்பர். ஆமா, ரொம்ப பெரிய எண்ணிக்கை. அந்த நேரத்துல பிரபலமான எமில் கூவேயோட சுய உதவி முறைகளோட உதாரணத்துக்கு டே பை டே இன் எவ்ரி வே ஐம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர்னு சொல்றத இத ஒப்பிட்டு சிலர் பேசலாம்னு. ஆமா, அந்த மாதிரி செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ். சிலர் இத கேலி செய்யலாம், நிராகரிக்கலாம்,
இல்ல ஏத்துக்கலானும் புத்தகமே சொல்லுது. கடைசியில சாய்ஸ் உங்களோடது. நீங்க இப்படியே இருக்கலாம், இல்ல நீங்க விரும்புற எதையும் பெறலானும் ஒரு சவால் மாதிரி வைக்குது. இத ஒரு பரந்த பார்வையில வச்சு பார்த்தா, இந்த புத்தகம் மனித வரலாற்றுல ரொம்ப காலமா இருக்கிற ஒரு கருத்தை, அதாவது எண்ணத்தோட சக்தி, தெளிவான இலக்கு, பாசிட்டிவ் மனப்பான்மை, ஒரு உள் ஆற்றல் மேல நம்பிக்கை, இது மூலமா விரும்பினத அடைய முடியுங்கிற கருத்தை ரொம்ப ரொம்ப எளிமையான வடிவத்துல தருது. ஆமா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதோட தனித்துவமே அதோட தீவிர எளிமையில தான் இருக்கு. ஒருவேளை சிக்கலான வழிமுறைகள் எதுவும் இல்லாததால தான் இது இவ்ளோ பேருக்கு பிடிச்சிருக்கோ? இருக்கலாம். புத்தகம் சில சக்சஸ் ஸ்டோரிஸும் சொல்லுது. சேல்ஸ் அதிகமாக்குனவங்க, அதிக இன்சூரன்ஸ் பாலிசி வித்தவங்கன்னு இது ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு. இதுக்கு சைக்கலாஜிக்கல் காரணங்களும் இருக்கலாம். ஒரு தெளிவான இலக்கை எழுதி தினமும் அதை படிச்சு அதை பத்தி யோசிக்கிறதுங்கிறது நம்மளோட கவனம், ஆற்றல், அப்புறம் வாய்ப்புகளை கவனிக்கிற திறன் எல்லாத்தையும் மேம்படுத்தலாம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது. அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இட் ஒர்க்ஸோட மைய செய்தி இதுதான். உங்க ஆசைகளை ரொம்ப தெளிவா வரையறுங்க. உங்க எண்ணங்களை விடாப்பிடி அது மேல வைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி அதை நனவாக்க உதவணும் முழுசா நம்புங்க. அதே நேரத்துல நீங்க தேடுறது உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நன்மையா இருக்கட்டும்ங்கிறதுல கவனமா இருங்க. இதுதான் அதோட சாராம்சம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இந்த ஐடியாவை மத்தவங்களோட ஷேர் பண்றது, அதாவது இந்த புத்தகத்தையே மத்தவங்களுக்கு கொடுக்கறது உங்களோட சொந்த முன்னேற்றத்துக்கு முக்கியம்னு வலியுறுத்துறாரு. ஓ, கொடுக்கறதுனால கிடைக்குமா? ஆமா, கொடுப்பதன் மூலம் பெறுகிறீர்கள் அப்படிங்கிற விதியை முன்வைக்கிறாரு. சரி, இந்த புத்தகம் இல்ல, இந்த குறிப்பிட்ட முறையை தாண்டி யோசிச்சு பாருங்க. இந்த பகிர்தல் கொள்கை, அது அறிவை பகிர்றதா இருக்கலாம், ஒரு வாய்ப்பை கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல நேரத்தையோ உதவியோ கொடுக்கறதா இருக்கலாம். உங்க சொந்த வாழ்க்கையில எப்படி பொருந்தும்? நல்ல கேள்வி. ஒரு பக்கம் ஃபோக்கஸ்டு தாட், அந்த எண்ணத்தோட சக்தி இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தாராள மனப்பான்மையோட பங்கு என்ன? உங்க இலக்குகளை அடையறதுல கொடுக்கறதுக்கும் பெறதுக்கும் உள்ள தொடர்பு என்னவா இருக்கும்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.